வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து நடு ரோட்டில் தரதரவென இழுத்து சென்ற அமலாக்கத்துறை. சற்று முன் பரபரப்பு. அதாவது இந்த மாதிரியான ஒரு செய்தி இணையத்தில் தற்போது வேகமாக வைரலாக பரவி கொண்டிருக்கு. இது உண்மையிலே உண்மைதானா? அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் மட்டுமே உள்ளன. இதற்குள் எப்படியாவது திமுகவின் கூட்டணி வெற்றி பெற்று விட வேண்டும் என திமுக கூட்டணியில் 19 கட்சிகளை இணைத்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் காங்கிரசுக்கு இத்தனை தொகுதி, விசிகாவுக்கு இத்தனை தொகுதி, பிரேமலதாவுக்கு, ஓபிஎஸ்க்கு என தன்னால் தொகுதிகளை பிரித்து கொடுக்க முடியாமல் திணறி வருகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இதனால் எப்படியாவது இம்முறை வெற்றியை காண வேண்டும் என்பதற்காக தான் அனைத்து கட்சிகளையும் கூட்டணிக்குள் இணைத்துள்ளார். ஆனால் திமுக இம்முறை தோல்வியே தழுவும் என்கின்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 வருடங்களாக எதுவுமே மக்களுக்கு செய்யவில்லை. கொள்ளையடித்தது, ஊழல் செய்தது என மக்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி தன் கஜானாவில் கோபாலபுர இல்லத்தில் சேர்த்து வைத்துள்ளார். ஆனால் கடைசியில் மகளிருக்கு 1000 ரூபாய், கோடை கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய், முதியவர்களுக்கு 2000 ரூபாய் என தற்போது கொடுத்தால் மட்டும் மக்களின் மனம் மாறிவிடுமா என்ன? மக்கள் தெளிவாக உள்ளனர். யாருக்கு தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும், பணத்தை கொடுத்தாலும் வாங்கி கொண்டு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் என மக்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் சமயத்தில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து சிறையில் அடைத்தால் எம்மாதிரியான முடிவுகள் வரும் என்பது உங்களுக்கே தெரியும். ஆனால் உதயநிதியின் நண்பர் செய்த வேலையால் தான் தற்போது உதயநிதியும் மாட்டிக்கொண்டுள்ளார். அதாவது ஜாபர் சாதிக் அவர் பண்ணை வீட்டில் உதயநிதியின் வீட்டில் வசித்ததாகவும் அதனால்தான் உதயநிதியையும் கைது செய்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உதயநிதியை கைது செய்து தரதரவென நடு ரோட்டில் இழுத்து செல்லவும் அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாம். இதற்கு பின்னணியில் பாஜக தான் இருக்கிறது என தகவல்களும் வெளியாகியுள்ளன. மேலும் இதற்கு முன்பே டாஸ்மாக் ஊழலில் உதயநிதி சிக்கிய போது ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக சென்று பிஜேபி அமித்ஷாவை சந்தித்து இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் என்கின்ற செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக வெளியானது. ஆனால் அது அப்படியே மூடிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. யார் வந்து சொன்னாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வது உறுதி என அமலாக்கத்துறை கூறியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவில் என்ன நடக்கிறது என்பதை.